தம்பி உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையா அவமானமா இல்லையா? அது என்ன பச்சை சிரிக்கிறாரு. எனக்கு என் தாய்மொழி தெரியல தானே அவமானமா. அடிப்படை மொழிகள் எனக்கு எனக்கு இங்கிலீஷ் தெரியல, ஹிந்தி தெரியலீங்க. அவனுக்கு தமிழ் தெரியல. ஏன் இடத்துல கேட்கல, ஐயோ உனக்கு தமிழ் தெரியல. உலகத்தின் முதல் நான் உலகத்தில் மனிதன் பேசிய முதல் மொழி என் மொழி தமிழ். இதை நான் தான் சொல்றேன். எங்க ஐயா தேவநாயர் பாவாணர் சொன்னார், பொய் இருக்கலாம், தமிழர் சொல்றார் பெருமைக்கு இருக்கலாம். ஆனால் அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கூலியர் சொல்றார், உலகத்தில் மனிதர்கள் பேசிய முதல் மொழி தமிழ் என்று சொல்றார். அமெரிக்காவில் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் பெருமைகள் ரிச்சர்ட் மார்டின், டோனி ஜோசப்பும் தெற்காசிய முழுமைக்கும் வாழ்ந்தும் தொல்மொழி சமூகம், முதற்படி சமூகம், தமிழர்கள் மற்றவர்கள் எல்லாம் வந்து குடியேறணும். நான் சொல்றேன், அண்ணல் அம்பேத்கர் சொல்ற, இந்திய நிலப்பரப்பு முழுதும் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் தான் பரவி வாழ்ந்தார்கள். என்னுடைய மூதாதையர்கள் மொழி கூட தமிழ் தான் என்கிறார். இங்கிலீஷுக்கு போயிட்டாங்க. இங்கிலீஷ் இயேசு பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறகு உருவான மொழி இங்கிலீஷ். இயேசு பிறப்பதற்கு 500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரின் தொன்மை இலக்கண மொழிக்கான இலக்கிய இலக்கணங்களை கண்டுபிடித்தால் அது எவ்வளவு இருக்கிறதா? இயேசு பிறந்த 2000 ஆண்டு. நம்ம பாட்டை அதுக்கு முன்னாடி பிறந்த வள்ளுவ பெருமகன். ஆனால் அந்த வள்ளுவ பெருமகன் உலகம் போற்றுகிற, உலகம் வியக்கிற மானுட ஒரு வாழ்வியல் நெறி வகுத்து கொடுத்தான். பொதுமறை திருக்குறள் என்று வள்ளுவன் பல பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ஆய்வு செய்து பட்டம் பெற்று வருகிற அளவுக்கு ஒரு வாழ்வியல் நெறியை தந்துட்டான். இன்னைக்கு வரைக்கும் அதை குறைந்து குடிக்க ஒருத்தன் இல்லை. அவ்வளவு செழுமையான ஒரு நன்னறியை நமது மூதாதை பகுத்து வகுத்து தந்திருக்கானா? அப்ப இந்த மொழி எவ்வளவு செழுமையானது. அவனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்த ஆசிரியன் எவ்வளவு பெருமைக்குரியவன், அந்த ஆசிரியனுக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தவன் எவ்வளவு பெருமைக்குரியவன். ஓடை சுவடியில் எழுதி வைத்தான் நமது மூதாதை. 300 ஆண்டுகளுக்கு தான் அது உயிர் போட இருக்கும். அதை அப்படியே ஒரு பெட்டிக்குள் போட்டு நீ எடுக்காமல் அப்படியே தொடாமல் வைத்திருந்தாலும் 300 ஆண்டுகளுக்கு பிறகு நொறுங்கிவிடும். ஆனால் ஒவ்வொரு 300 ஆண்டுக்கும் ஒரு முறை அதை அடுத்தடுத்த ஓலைச்சுவடிக்கு கடத்தி இந்த